அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலில் அந்த உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் அக்ரிகல்ச்சர் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியுடைய அட்மிஷன் கவுன்சிலிங் ப்ராசஸ்ஸு எப்படி இருக்கும், சீட்டிங் ப்ராசஸ்ஸு, சாய்ஸ் ஃபில்லிங்கு, கட் ஆஃப் எப்படி இருக்கும் இந்த 2024-25 அகாடமிக் இருக்குது. இது சம்மந்தமாக நம்ம மதர் தெரேசா காலேஜோட பிரின்சிபல் டாக்டர் ஏ ராமச்சந்திரன் அவரோட பேசி அவரோட இன்புட்டை இந்த வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். ஆடியோ மெசேஜ் பாருங்கள், கேளுங்க. ஸோ முக்கியமான தகவல் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அது நிறைய இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்ளிகேஷன் ப்ராசஸ்லேருந்து அட்மிஷனுக்கு அப்புறமும் அதுக்கப்புறம் அது என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது, அவங்க காலேஜில் போய்ட்டு எப்படிலாம் பிஹேவ் பண்ணுறது அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு ஸ்டூடெண்ட்ஸு உங்கள் நலன் கருதி வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்ம சேனலில் அந்த பேட்டியை நான் உங்களுக்கு ஆடியோ மெசேஜ் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது ஒரு அஃபீஷியல் இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கங்க. இதே டைமில் மிஸ்யூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ அது வந்து நம்ம ஆடியோ மெசேஜ் நம்ம சேனலுக்காக அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு டாக்டர் ஏ ராமச்சந்திரன், மதர் தெரேசா அக்ரிகல்ச்சர் காலேஜுடைய பிரின்சிபல். தொடர்ந்து அந்த ஆடியோ மெசேஜ் கேளுங்க. தேங்க்யூ. ஆகஸ்ட் 1 காலேஜ் ஓப்பனா? ஓப்பன் பண்ணிடுறாங்க. இந்த டைம் கவுன்சிலிங் ஒரு புது மெத்தட் பண்ண போறாங்க. அப்படிங்களா? அப்படி என்ன மெத்தட்? ஆமா ஆமா சார். ஓஹோ, இல்ல இப்ப கவுன்சிலிங் இப்ப லாஸ்ட் டேட்ல ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா? இப்ப 6ஆம் தேதி சொல்லியிருக்க. இல்ல சார், 6ஆம் தேதி வந்து அப்ளிகேஷன் டேட் இது. அது அப்ளிகேஷன் எந்த மாதிரி தெரியல. அப்படியே வேணா ஒரு 5 days கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சார். 10 வீக்குள்ள கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மெரிட் லிஸ்ட் வரணும் இல்லையா? ரேங்க் லிஸ்ட் அதான் அதுக்குள்ள ஒரு வாரத்துல அந்த ப்ராசஸ் வந்துடும். இப்ப லாஸ்ட் இயர் பார்த்தோம்னா 16ஆம் தேதி போட்டிருக்காங்க. ஆமா, இந்த வருஷமும் அது மாதிரி எதிர்பார்க்கறேன். நான் இன்னைக்கு தான் அந்த வீடியோ கூட ஒன்று போட்டேன். ஸோ அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு. சரி, உங்களை மாதிரி சொன்னீங்க எந்த டேட்டுக்கும் இதுக்கு ஒரு 10 days ரேங்க் லிஸ்ட். ஜூன் 16 வச்சுங்களேன் ஒரு டென்டேட்டிவா. அப்புறமேட்டுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்துட்டு மறுபடியும் ஒரு 3 நாள் கொடுப்பாங்க சாய்ஸ் ஃபில்லிங். போது ஜூன் எண்டுங்கும் போது பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணி ஜூலை எண்டுக்குள்ள முடிச்சிருவாங்க. 1 month. ஜூலை எண்டுக்குள்ளார முடிஞ்சிடும் கவுன்சிலிங். ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் காலேஜ் ஓப்பனிங். உங்களுக்கெல்லாம் அபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஆமா, டிலே கிடையாது. ஓ ரைட். அது என்ன புதுமையான மெத்தட் என்ன சார் சொல்றீங்க கவுன்சிலிங்? அதை அதான் இன்னும் உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் அல்ல சொல்லலாம். அந்த டைம் வந்து புதுமையான மெத்தட் கவுன்சிலிங் இருக்கும். இன்ஜினியரிங்ல இருக்கும் சார், மெடிக்கல்ல. ஆமா, இந்த ஸ்லேடிங் ஆப்ஷன் வந்து இப்போ 3 டைம் கொண்டு போறாங்கல்ல. அது வந்து இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்போ இன்ஜினியரிங்ல அவங்க பேஸ்டப்பான கோர்ஸ் இருக்குமில்ல, அதை செலக்ட் பண்ணிட்டு காலேஜ் செலக்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து 10 ஸ்லேடிங், செகண்ட் ஸ்லேடிங், தேர்ட் ஸ்லேடிங் போட்டு ஃபைனல் அலாட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 4th ஸ்லேடிங்லாம் கொடுப்பாங்க. அது மாதிரி இழுத்துட்டு போகாத காலேஜ் ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 20% அந்த அட்டெண்டன்ஸ் வச்சு மேனேஜ்மெண்ட் கோட்டா போறது அது போறது பண்ணிக்கலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் பண்ணிக்கலாம் அந்த டைம்ல. ஆமா ஆமா ஆமா. அதுக்கப்புறம் கவுன்சிலிங்ல ஒரு காலேஜில் ஃபில் ஆகுதுன்னா அந்த மேனேஜ்மெண்ட்டே கொண்டு போய் கவுன்சிலிங் போட்டுக்கலாம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் போடாதவங்களும் அந்த டைம் வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதுதான் இப்ப பிளஸ். இந்த இன்ஜினியரிங்ல வந்து சப்ளிமெண்ட்னு ஒண்ணு கொடுத்து பண்ற மாதிரி. அதேதான் இதுலயே அந்த மாதிரி. பரவாயில்லையா? கொடுத்து பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன் போடாத பண்ண முடியாது. கண்டிப்பா மறுபடியும் சப்ளிமெண்ட் கொடுத்து ஒரு 10 days கொடுத்து யாரெல்லாம் போடலையோ மறுபடியும் போறதுக்கு கொடுப்பாங்க. ஓகே ஓகே. தேவையில்லை, அது நம்ம சொல்ல வேண்டியதில்லை. மேக்ஸிமம் எல்லா சீட்டு வந்து ஃபில் பண்ணிடுவாங்க கவுன்சிலிங்லயே முடிஞ்சிடும். ஆமா ஆமா. ஏன்னா நம்ம ஏர்லயே ஸ்டார்ட் பண்றதுனால 160 150 முடிஞ்சிடும் கட் ஆஃப். எப்படி கட் ஆஃப் என்ன எதிர்பார்க்கலாம் சார் இந்த வருஷம்? அதான் 160 150 முடிஞ்சிடும் கவுன்சிலிங் சீட். அப்ளைடு காலேஜுக்கு ஆகட்டும், கான்ஸ்டன்ட் காலேஜுக்கு ஆகட்டும். கான்ஸ்டன்ட் காலேஜ்னா 180 மேல இருந்தா ஓகே. 180 மேல இருந்தா வாய்ப்பு இருக்கு. ஆமா, அப்ளைடு காலேஜில் கவுன்சிலிங் சீட்னா 150 இருந்தா வாய்ப்பு இருக்கு. பட் இது நம்ம கம்யூனிட்டி வைஸ் பாக்குறப்ப கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஆமா ஆமா. இப்போ எல்லா காலேஜும் மேக்ஸிமம் டொனேஷன் குறைச்சிட்டாங்க. இப்போ அந்த கவுன்சிலிங் ஆரம்பிச்சுட்டு வந்தாங்கன்னா ஏற்றி விட்டுருவாங்க. ஓகே, கவுன்சிலிங் முடிச்சிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா ரேட் ஏறும். ரேட் ஏறிடும். ஏன்னா கவுன்சிலிங் ஃபில் பண்ணிடுறாங்க சார். ஆமா, அடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் பெண்டிங் இருக்குமா. ஆமா ஆமா. அந்த சீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டொனேஷன் வச்சிருவாங்க. எல்லா காலேஜும் மேக்ஸிமம் வந்து இப்போ டொனேஷன் குறைச்சிட்டு இருக்காங்க.
ஓகே. டொனேஷன் எல்லா காலேஜில் இருக்கு. நாங்களாம் வந்து இப்போ டொனேஷன் வந்து வாங்கல, சரி நாங்கள் சீட் ஃபில் பண்ணா போவோம் அப்படின்ட்டு. அது நல்ல விஷயம் தான் சார். இப்போ உங்க காலேஜில் ஓகே டொனேஷன் எல்லாமே சேர்த்துக்கிறீங்க, பரவாயில்ல. ஆமா கவுன்சிலிங் என்னவோ அதே. ஆமா அதே தான். 160 ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டு. இதே வந்து கவுன்சிலிங் 180 ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இல்லைன்னா. அது என்ன 160 ஓ கட் ஆஃப் சொல்றீங்களா? இல்லை சார், இது ஃபீஸ். ஓ ஃபீஸ். ஓகே ஓகே. 160னா 1,60,000. ஆமா ஆமா வருஷத்துக்கு அது. ஆமா 180 ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இல்லைன்னா. ஓகே பரவாயில்லையா, நல்ல விஷயம்லாம் பண்றீங்க சார். இருக்கு இதே தான் கவுன்சிலிங்ல போனாலும் கிட்டத்தட்ட இந்த ஃபீஸ் தானே வரப்போகுது. ஆமா ஆமா அது வரப்போகுது. காலேஜ் போனாலும் 1,00,000 மேல போயிடும். அதுலயே 40,000 15,000 வருதுல்ல. இந்த வருஷம் நல்ல வாய்ப்பு அக்ரி படிக்கிறவங்களுக்கு ஃபீஸ். வாய்ப்புனா என்ன மாதிரி சார்? மார்க் வச்சு சொல்றீங்களா இல்ல? இல்ல மார்க் வச்சு. இன்னொன்னு என்னன்னா டொனேஷன் இல்ல. ஆமா ஆமா அது ஒரு விஷயம். 21 பேட்ச் 20 பேட்ச்ல டொனேஷன் 4,00,000 7,00,000 போச்சுல்ல. ஆமா. அதனால இந்த வருஷம் மேக்ஸிமம் எல்லா காலேஜ்லயும் டொனேஷன் கம்மி பண்ணிட்டாங்க. ஓஹோ. சீட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு காலேஜுக்கு இப்போ 166 சீட்டு. 21 பேட்ச்ல நமக்கு வந்து 120 சீட்டு தான் கொடுத்தாங்க. அதனால இப்போ வந்து எல்லா காலேஜும் வந்து சீட் ஃபில் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்க. இல்ல இப்ப ஒரு டவுட் சார். இப்போ போன வருஷம் பார்த்தோம்னா 2023 24 நிறைய சீட்டு காலியா தான் இருந்துச்சுன்னு போடுறாங்க கடைசி. ஆமா ஆமா அது என்ன ரீசன்னா கவுன்சிலிங் மாத்தி மாத்தி பண்ணாங்க. அதான் புது மெத்தட் கவுன்சிலிங்ல இந்த டைம். அதாவது லாஸ்ட் ஸ்லைடிங் வரைக்கும் போயிட்டு ஃபைனல் அலாட் பண்ணி கொடுத்தாங்கன்னா பாதி பேர் இன்ஜினியரிங் காலேஜ் பாராமெடிக்கல் அப்படி போயிட்டாங்க சார். இந்த டைம் என்ன பண்ண போறாங்கன்னா 10 ஸ்லைடிங்ல உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த காலேஜ் அலாட்மெண்ட் போய் ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு. அதுதான் இன்னும் அறிவிப்பு அஃபீஷியலா அது வந்து ஒரு கவுன்சிலிங் அந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல சார். அப்ப அது வந்து அஃபீஷியலா இது பண்ணுவாங்க. போடுவாங்க இருக்கு. இழுத்துட்டு கொண்டு போக மாட்டாங்க ஜவ் மாதிரி. அதுதான் ஏன்னா அவங்க கவுன்சிலிங் மெத்தடே தெரியல சார். போன டைம் ரொம்ப மக்களுக்கு எல்லாத்துக்குமே அது ரொம்ப ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து சப்பர். அவங்களே ஃபில் பண்ணி ஸ்லைடிங் போட்டு பிடிக்காத அலாட் பண்றது இது பண்றது. அதனால இந்த டைம் என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லைடிங்லயே உங்களுக்கு சீட் அலாட் பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. அந்த காலேஜ்லயே குடிச்சிருந்தா சரிங்க, இல்ல அப்படின்னா வேற இதுக்கு ஸ்லைடிங் ஆப்ஷன் கொடுத்து பண்றாங்க. ஆனா சீட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகலைங்களா இந்த வருஷம்? ஏதாவது ஆட் ஆயிருக்கா என்ன? போன வருஷம் சீட்டு தான் சார். அதே சீட் போன வருஷம் எல்லா காலேஜுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கல்ல. போன டைம் 120 வச்சிருந்தாங்க, காம்படிஷன் வந்திருக்கும். ஓஹோ ஓகே அப்படின்னு சொல்ல வர்றது. சரி சரி. அதனால என்ன பண்றாங்க எல்லா மேனேஜ்மெண்ட் போன டைம் எல்லாம் டொனேஷன் வச்சிருந்தாங்க. அதனால வந்து பயந்துட்டு போக முடியாதுட்டாங்க. எல்லா காலேஜும் இப்போ டொனேஷன் வந்து மேக்ஸிமம் இல்ல 90% டொனேஷன் இல்ல அப்படிங்கிறது. ஆமா ஆமா. பட் நீங்க சொன்ன மாதிரி இந்த வருஷம் வந்து அட்மிஷனுக்கு டொனேஷன் இல்லாதனால ஒரு ப்ளஸ் பாயிண்ட், நல்லா நிறைய பேர் படிக்கலாம் சேரலாம். அதான் சார் வந்து இண்டிவிஜுவல் காலேஜ் போய் விசிட் பண்ண போகணும். ஆன்லைன்லயே பார்த்துட்டு நியர்பை காலேஜ் எது இருக்குன்னு பார்த்துட்டு அங்கே போட்டு விடனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் யாராவது விருப்பம் அந்த காலேஜ் கன்சல்ட் பர்சன் கான்டாக்ட் பண்ணி அட்மிஷன் கான்டாக்ட் பண்ணி காலேஜ் விசிட் பண்ணுறது பெஸ்ட் ஐடியான்னு சொல்லுங்க சார். ஏன்னா சில பேர் தெரிய மாட்டேங்குது எப்படி அப்ளிகேஷன் போடணும். அந்த கம்ப்யூட்டர் சென்டர் உட்காந்துட்டு அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஆமா அவன் அல்பப்பட்ட ஆள்ல போய் எல்லாத்தையும் போட்டு விட்டுருவான். கரெக்ட் தான். அந்த அப்ளை பண்றது அது மக்களுக்கு தெரியல, ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியல. சாய்ஸ் பில்லிங்ல வந்து நிறைய குழம்பி போயிடுறாங்க, தப்பா பண்ணிடுறாங்க. அதனால என்னன்னா அவங்க விருப்பு கட்ட கோர்ஸ் வந்து போயிருது. அக்ரி படிக்கணும்னு போடுவான், டிஸ்டன்ஸ் கிடைக்கும், பிடெக் கிடைக்கும். அப்ப என்ன பண்ணுவான், அந்த சீட்டு வித்துட்டா பண்ணுவாங்கல்ல. அப்படி வேணும்னா அக்ரி படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் காலேஜ் வந்து போடணும். அதுக்கப்புறம் அப்ளைடு காலேஜ்ல உங்களுக்கு எந்த காலேஜ் வேணும் அப்படின்னு போட்டு அந்த ஸ்லைடிங் ஆப்ஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். கரெக்டா கொடுத்தா கிடைக்கும். அது தெரியாத கம்ப்யூட்டர் சென்டர் கொடுத்து அவன் பாட்டுக்கு 47 காலேஜ் போட்டு விட வரிசையா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு போறாங்க. அந்த மூவிங் இல்லாத மறுபடியும் ஒரு மாசத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க சார். 3 நாள் கொடுப்பாங்க அந்த ஆப்ஷனுக்கு. அப்ப கூட அந்த மக்கள் வந்து தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த பிரெஃபரன்ஸ் சாய்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது வந்து நம்ம சொல்லணும்.
3 நாளுக்குள்ள அது வந்து உங்களுக்கு வந்து எந்த காலேஜும் அதாவது நீங்க சேர்ந்து வச்சுங்களா பக்கத்து காலேஜ் விசாரிக்கலாம். நேரில் போய் காலேஜ் பார்க்கணும். அதுக்குள்ள அப்ளிகேஷன் எந்த டேட்டுக்குள்ள போட்டுக்கு ஒரு நியர்பை காலேஜ் பார்க்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் எது மூவா இருக்கோ அங்க போய் பார்த்துட்டு அதை வந்து நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் மறுபடியும் ரீசாய்ஸ் கொடுப்பாங்கல்ல ரீ டைம் அந்த டைம் வந்து பார்த்து பண்ணோம்னா அதே காலேஜ் கிடைக்கும். ஓ ஓகே. அது பேஸ்ட் அப்பான் கட்டப் பேஸ்ட் அப்பான் கம்யூனிட்டி இதை பேஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ மாத்தாசா காலேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா அது கிடைக்கும். அது கொடுத்துட்டு நான் மதுரைக்காரன் நான் வந்து திருசாட்டு கிடைக்கணும் அப்படின்னா நான் திருசாட்டு போடணும் காலேஜ் அப்படின்ட்டு. அது புரியாத நான் மதுரையில இருந்துட்டு எனக்கு கன்னியாகுமரி காலேஜ் கிடைச்சிருக்குன்னு புலம்புவாங்க. அப்படி போகும்போது என்ன அப்படின்னா எனக்கு சீட்டே வேணாம் ஒரு ரொம்ப லாங்கா இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா அக்ரி பொறுத்த அளவுக்கு இருந்தேன்னா கம்பல்சரி ஹாஸ்டல் அது எந்த காலேஜ் இருந்தாலும் சரி நல்ல காலேஜ் பார்த்து என்ன இருக்கோ பார்த்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா நீங்க மற்ற காலேஜ் மாதிரி இன்ஜினியரிங் ஆகட்டும் இதாகட்டும் டேஸ்ட் ஸ்காலராகவே படிக்கலாம். பட் அக்ரி பொறுத்தளவு கம்பல்சரி ஹாஸ்டல்னால நல்ல காலேஜ் பார்த்து நியர்பை காலேஜ் பார்த்து இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த காலேஜ் நல்லா ஆக்டிவிட்டி இருக்கு அப்படி பார்த்தனா கூட சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். இது அப்ளிகேஷன் எப்படிதா நம்ம தெளிவுபடுத்துன்னு தெரிய மாட்டேங்குது. இன்னும் அப்படியே மட்டும் என்ன பண்ண போட்டாங்க அவங்க போயிட்டு எனக்கு இந்த காலேஜ் கிடைச்சு அங்க போய் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. எந்த காலேஜ் வேண்டாம் அந்த காலேஜ் வேண்டாம் அந்த காலேஜ் கொடுங்க அப்படிம்பாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் ஸ்பாட் அட்மிஷன் இருக்கிறது சந்தேகம். ஓகே. ஏதாவது நீங்க சொல்ற மாதிரி ஸ்லைடிங்லயே எல்லாத்தையும் ஆமா அதுலயே மூவ் பண்ணி எல்லாம் கொடுத்ததுனால ஸ்பாட் அட்மிஷன் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. எதுக்குன்னா இப்போ வந்து 20% அட்டெண்டன்ஸ் வச்சுட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்காங்க பாத்தீங்களா அவங்களே போய் ஃபில் பண்ணிக்கணும். ஓகே. அங்க போய் ஒவ்வொருத்தர் மக்கள் அலைய விட மாதிரி இல்ல. முடிச்சுட்டு இந்த ஸ்பாட் அட்மிஷன்ங்கிறது மேனேஜ்மெண்ட் பிரைவேட் காலேஜ் தானே நடக்குது. ஆமா ஆமா. என்னன்னா இந்த ஸ்பாட் அட்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் சேர்ந்துருப்பான் அங்க இருந்து மூவ் பண்றதுக்கு ரெடி பண்ணுவான். புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது. அப்படிங்கும் போது இங்க சீட்டு வேக்கண்டாம இல்ல. ஆனா அவங்களும் எத்தனை ஸ்பாட் அட்மிஷன் வைக்க முடியும்? அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதி க்ளோஸ் பண்ணிடுவாங்க சார். அதான் சார் நம்ம இப்போ ஒரு 4 வருஷமா நம்ம சேனல்ல அந்த விஷயம் போட்டுருந்தது பார்த்தோம்னா போன வருஷம் 23 24ல கிட்டத்தட்ட 4 ஸ்லைடிங் போச்சு போட நினைக்கிறேன். ஆமா ரொம்ப ஒர்ஸ்டா போயிடுச்சு. மக்கள் வச்சுட்டா சூழ்ந்து வச்சுட்டான் என்னடா இந்த காலேஜ் கிடைக்குமா அந்த காலேஜ் ஆர்வமா இருந்தான். இந்த டைம் அப்படி கிடையாது. உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்சா அப்போ காலேஜ் ஜாயின் பண்ணு கிடைக்கலையா அப்போ ரிப்போர்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்களாம். ஓகே. அப்படிங்கும் போது ஸ்லைடிங் ஆப்ஷன் கட் பண்ணிடலாம்ல. ஆமா கரெக்ட் தான். அது மாதிரி ஸ்லைடிங் இருந்தாலும் மூவ் ஆகும்போது அவன் பயந்துட்டு தேவையில்லை. எனக்கு இந்த காலேஜ் போகணும் அந்த ஸ்லைடிங் ஆப்ஷன் கட் பண்ணிடலாம். கரெக்ட். இது நல்ல ஆப்ஷன் தானே அது மாதிரி பண்றது. ஆமா ஆமா. எனக்கு ஸ்லைடிங் வேண்டாம் மூவ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்துடணும். அங்க போயிட்டு இன்னும் ஆசைப்பட்டுட்டு பேரண்ட் எனக்கு இந்த காலேஜ் கிடைச்சிச்சு அடுத்து மேல இருக்கிறது மூவ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்க. மூவ் ஆகாது. மறுபடியும் அடுத்த காலேஜ் அலர்ட் ஆகும். ஓகே. இப்போ உங்க மதர் தெரேசாலாம் கம்ப்ளீட்டாவே அட்மிஷன் இப்போ மேனேஜ்மெண்ட் ஷீட் எல்லாம் ரெடியா இருக்கு. ஃபுல் பண்ணிட்டீங்களா? ரெடியா இருக்கு. நல்லா இருக்கு. நாங்க இப்போ 75 சீட்டு போட்டோம். போன வருஷம் 115 சீட்டு. மத்தாசா காலேஜ் போன டைம் அட்மிஷன்ல வந்து அப்ளைடு காலேஜ்ல 3வது இடம். கேட்டு வானவாயாக்கு அடுத்தது மத்தாசா காலேஜ் சீட் ஃபில் பண்ணோம். ஃபில் பண்றதுல 3வது இடம் வந்துருச்சு போன தடவை. வந்துருச்சு. சூப்பர். நம்ம சார் நம்ம பேசவும் முடியல நடுவுலையும் பேசல. அது இருக்கு சார். நீங்க அப்பப்ப நல்ல தகவலாம் சொல்லுவீங்க மக்களுக்கு தேவையானது சொல்றத நம்ம வந்து இன்னும் எல்லாத்துக்கும் தான் எங்க காலேஜ்னு பார்க்க மாட்டேன் ஷேர் பண்ணி பொதுவான விஷயத்த சொல்லும் பொழுது இந்த விஷயங்கள் சொன்னா எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஏதாச்சும் நம்பர் கான்டாக்ட் கொடுத்து பேச சொல்லுங்க. தாராளமா பேச சொல்லலாம் சார். நம்ம பேசின விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கலாம்ல. நம்ம முன்னாடி எல்லாம் பண்ணா ஷேர் பண்ணிக்கலாம்ல. அதான் இருக்கு. பண்ணிக்கங்க சார். அது நம்பர் கொடுத்துருங்க. நம்பர் கொடுத்துருங்க. அது மாதிரி நம்ம ஆரம்பத்திலே கொடுத்துருந்தோம். அதனால நமக்கும் சேனலோட குரோத்தும் இருந்துச்சு. பிளஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு விழிப்புணர்வு நம்ம அட்வான்ஸ் நியூஸ் கொடுக்குறோம். எல்லாமே விழிப்புணர்வு நிறைய கொடுத்தோம். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தானுங்களா? அதான் நல்ல விஷயம் சார். ரொம்ப சொல்லுங்க. புதுமையான வந்து கலந்தாய்வு இருக்கு இந்த டைம். அனைவருக்கும் வந்து சீட்டு கிடைக்கும். கவலைப்பட வேணாம். அப்படிங்கிறது வந்து பேசிட்டு ஏதாவது டவுட்னா நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிடலாம் இருக்கு. சார் ரொம்ப நன்றி சார்.